வெல்கம் டு ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் லெசன்ஸ் ஃபார் பிகினர்ஸ். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாவ், ஹேஸ், ஹேட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐ அப்படின்னா என்ன? நான். வீணா நாங்கள். தேன்னா அவர்கள். யூனா நீ அல்லது நீங்கள். பேர்ட்ஸ்னால் ஏதாவது ஒரு ப்ளூரல் நவுனுக்கு நம்ம அதை சொல்கிறோம். பறவைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் எது வந்திருந்தாலும் அதுக்கு எப்போதுமே ஹாவ் அப்படின்னு தான் போடணும். ஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வச்சிருக்கிறது, ஒரு பொருளை வச்சிருக்கிறது. ஐ ஹாவ் எ பென், நான் ஒரு பெண்ணாக வச்சுருக்கேன். ஐ ஹாவ் எ கார், நான் ஒரு கார் வச்சுருக்கேன். பேர்ட்ஸ் ஹாவ் விங்ஸ், பறவைகளுக்கு என்ன இருக்குது? இறக்கைகள் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஹாவ் பயன்படும். இப்போ ஹீ, ஷீ, இட் அல்லது சிங்குலர் நவுன் எ பேர்டு அப்படின்னா ஒரு பறவை அப்படின்னு அர்த்தம். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வரும்பொழுது அந்த இடத்துல ஹேஸ் வரும். ஹாவ்க்கு பதிலாக ஹேஸ் தான் வரும். ஹீ ஹேஸ் எ பென், ஷீ ஹேஸ் எ பென், எ பேர்ட் ஹேஸ் விங்ஸ். அப்போ இவ்வளோ தான். அதே சமயத்தில் இந்த ஹேவும் ஹேஸும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வருது. அதாவது இப்போ நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறது. அதே சமயத்தில் ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு ஹேடு வரும். ஐ ஹேட் எ பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பேக் வச்சுருந்தேன், இப்போ என்னட்ட இல்லைன்னு அர்த்தம். யூ ஹேட் எ பென் அப்படின்னா நீ பேனா வச்சுருந்த, இப்போ உன்னிட்ட இல்லைன்னு அர்த்தம். எ பேர்ட் ஹேட் எ நெஸ்ட் அப்படின்னா அந்த பறவைக்கு ஒரு கூடு இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஹேடு பயன்படும். இந்த ஹேடு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹேவ் ஹேஸ் மாதிரி மாறாது. ஹேவ்னா இப்போ என்ன அர்த்தம்? பொசஸ் அப்படின்னு அர்த்தம். வச்சிருக்கிறது. ஒரு பொருளை நம்மள்ட்ட ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளை பற்றி நம்ம பேசும்பொழுது ஐ ஹேவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹேவ், ஹேஸ், ஹேடுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து வெர்பாகவும் செயல்படும், ஹெல்பிங் வெர்பாகவும் செயல்படும். ஹெல்பிங் வேர்புனா என்ன? வேர்புக்கும் ஹெல்பிங் வேர்புக்கும் என்ன வித்தியாசம்? ஹேவ், ஹேஸ், ஹேடு எப்படி வந்து ஹெல்பிங் வேர்பாக பயன்படுது, மற்ற என்னவெல்லாம் ஹெல்பிங் வேர்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆக்ஸ்ஃபோர்ட் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.